ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிறது ஒரு சீரீஸோட பேர் சுழல் சீசன் 2. இது 2022 ரிலீஸ் ஆன சுழல் சீசன் 1ஓட கண்டினியூட்டி. இந்த சீரீஸில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 45 to 50 மினிட்ஸ் ஓடக்கூடிய சீரீஸ். இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரீஸ். வாங்க இந்த சீரீஸோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த சீரீஸோட ஸ்டோரி சீசன் 1ஓட கண்டினியூட்டி தான். சீசன் 1ஓட எண்டில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு மர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த மர்டர் கேஸ் சீசன் 2ஓட ஸ்டார்டிங்கில் கோர்ட்டில் இன்வெஸ்டிகேஷனாக கேஸாக போயிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு ஆதரவாக போலீஸ் ஆஃபீஸர் கதிர், அப்புறம் அட்வொகேட் லால் இருப்பாங்க. லால் ரொம்ப நல்லவர். இந்த கேஸோட ஃபைனல் ஹியரிங்ல தான் இருப்பாங்க. இந்த ஃபைனல் ஹியரிங் முடிஞ்சதும் ஜட்மெண்ட் டேயை சொல்லி கேஸை போஸ்ட்போன் பண்றாங்க. ஆனா மறுநாள் காலையிலே லால் அவரோட பிரைவேட் காட்டேஜ்ல இறந்த நிலையில கிடக்குறாரு. இந்த கேஸை கதிர் இன்வெஸ்டிகேஷன் பண்ற சூழ்நிலையும் வருது. கதிர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் சீரீஸ்ல நடக்கிற சம்பவங்கள் தான் சுழல் சீசன் 2. என்னை பொறுத்த வரைக்கும் சுழல் சீசன் 1 2022 ரிலீஸ் ஆனிச்சு. அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்ட்ராங்கான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரீஸ் ரிலீஸ் ஆகலையோ அப்படிங்கிற மாரி ஒரு நேம் இருந்துச்சு. அந்த நேமை மாற்றி ஒரு ஸ்ட்ராங்கான கிரைம் த்ரில்லர் சீரீஸாக ரிலீஸ் ஆனது என்னை பொறுத்த வரைக்கும் சுழல் சீசன் 1. சீசன் 2 அந்த லெவல் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1, 2, 7, 8 இந்த 4 எபிசோட்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்ற எபிசோட்ஸ்லாம் ரொம்பவே சுமாராக இருந்துச்சு. பட் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிரைம் த்ரில்லர் சீரீஸ்லாம் விரும்பி பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். சீசன் 1 பார்த்தா தான் சீசன் 2 புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. டேரெக்டாக கூட சீசன் 2 பார்க்கலாம். இந்த சீரீஸ் அடல்ட்ஸ் ஒன்லி சீரீஸ் தான். ஏன்னா ரொம்ப கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த சீரீஸ் அமேசான் பிரைமில் இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள்.